இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் வந்தேன். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க ஒரு முறையாவது வரம் தரும் வடபத்திரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை இப்போ 5 மாதம் கன்சீவாக இருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராசிபுரமில் ஈஸ்வரமூர்த்தி பாளையம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த கோவில் இருக்குது. இது வந்து ஒரு காளியம்மன் கோவில். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டுருக்கேன். நானுமே கேள்விப்பட்டு தான் போனேன். இங்கே போனால் நம்ம பண்ணுற பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது மாதிரி கேள்விப்பட்டு தான் இந்த கோவிலுக்கு போனேன். இந்த கோவிலுக்கு அதிகமாக வரவங்க பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு கல்யாணம் ஆகலை, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்றவங்கலாம் இந்த கோவிலுக்கு அதிகமாக வரதை நான் பார்த்துருக்கேன். அங்கே போனதுலேயுமே நான் வந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து புத்திர பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, கல்யாணமும் ஆயிருக்கு அப்படின்ற நியூஸோடையே வருவாங்க. திரும்ப அந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தா கூட அதை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த தடவை நான் கோவிலுக்கு போகும்போதுமே பார்த்தீங்கன்னா 13 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு இப்போ குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்றதுனால அந்த கோவிலுக்கு வந்து அவங்களோட சந்தோஷமாக என்னென்ன வேண்டுதல் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு போனாங்க. அன்னதானம் போடுறதா வேண்டி இருந்திருப்பாங்க போல். அதோட பார்த்தீங்கன்னா எடைக்கு குழந்தைக்கு காசு போடுறது, இந்த மாதிரி வேண்டுதல் எல்லாம் வச்சு அதை இன்றைக்கி வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றதுனால இந்த கோவிலே மொட்டை போட்டு காது குத்தி அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு போனாங்க. இது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம், அது நிறைவேறுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வந்து வேண்டுதலையாக நம்ம என்ன காணிக்கை செலுத்தணும், என்ன பண்ணணும், அதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை வந்து செஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இதெல்லாம் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்டாயமுமே அவங்க பண்ணுறதில்ல. அதையும் நான் கேள்விப்பட்டேன். இப்போ பொதுவாக குழந்தை இல்லைன்னு வரவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தயிர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த தயிரில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறவங்கெல்லாம் மஞ்சளில் வந்து மாலை கட்டி போடுறாங்க. இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் வந்தேன். ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு இப்போ நல்ல முறையில் நான் சுகமாக இருக்கேன். குழந்தை பாக்கியத்துக்காக பிரார்த்தனை வச்சேன். அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் ஆண் வாரிசு கொடுக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட பிரார்த்தனை வச்சேன். ஆண் வாரிசு கொடுத்து வச்சு அதுக்காக அம்மாவுக்கு வளகாப்புக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன்னு சொன்னேன். அந்த உதவிகளை செஞ்சேன். குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க ஒரு முறையாவது இந்த வரம் தரும் வடபத்திரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து எங்கள் பொண்ணு பாப்பாவுக்கு 13 வயசு ஆகுது. நான் இந்த கோயிலுக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த பிற்பாடு 13 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆண் குழந்தை கிடச்சிருக்கு. இதனால வரைக்கும் எனக்கு குழந்தைங்க இல்லை. 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த கோயிலுக்கு வந்த வாட்டி. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். 6 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. 6 வருஷத்தில் குழந்தை இல்லை. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு குழந்தை இப்போ 5 மாதம் கன்சீவாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவசண்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா ஒன்று பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த யாக குண்டம் தான். அதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்பப்போல்லாம் சிறப்பு பூஜைகள் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் 3வது மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி அன்னைக்கு நம்ம கோயில சனி பகவான் கோயில் மரம் கட்டிட்டு இருக்கோம். சனி முறையில அது கும்பாபிஷேகம். சனி பயிற்சி அன்னைக்கே நம்ம கோயில சனி பகவான் வந்து உட்கார்ந்தாரு. ரொம்ப விசேஷம். அந்த சனி பயிற்சி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது சனி பகவானை போய் நம்ம தரிசனம் பண்றது பெரிய பாக்கியம். சனி பகவானுடைய பாதிப்பு நமக்கு இல்லாம இருக்குங்கிறதுக்காக அந்த நாளில் போய் தரிசனம் பண்றோம். அந்த நாளே நம்ம கும்பாபிஷேகமே பண்ண போறோம் சனி பகவானுக்கு. அது அற்புதமான ஒரு விசேஷம். இதுக்கு மேல எல்லாருக்குமே அது விளம்பரங்கள், தகவல்கள், பத்திரிகை எல்லாமே வரும். இப்படி நான் சொல்லிடுறேன். சனி பயிற்சி 3வது மாசம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. அன்னைக்கு நம்ம காளியம்மன் கோயில்ல சனி பகவானுடைய கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கண்டிப்பா எல்லாரும் வந்து